நம்ம தல அஜித் சார் இப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. நேத்து ஏகே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா 2 விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஒன்னு கரூர்ல நடந்த இன்சிடென்ட் பத்தியும், இன்னொன்னு லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ அஜித் சாருக்கு நடந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஓபனா பேசியிருப்பாங்க. அது என்ன ஏதுங்கிறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. அதாவது கரூர் டிவிகே பிரச்சாரத்துல நடந்த உயிரிழப்புகளுக்கு கண்டிப்பா அந்த 1% மட்டும் பொறுப்பு கிடையாது அப்படின்னும், அதாவது விஜய் அவர்களும் அந்த டிவிகே கட்சி மட்டும் பொறுப்பு இல்ல, நம்ம எல்லாருமே இதுக்கு காரணம் தான், இந்த சொசைட்டி மொத்தமுமே இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு என் மேலேயும் தப்பு இருக்கு, நானும் இந்த கூட்டம் கூட்டுற கல்ச்சரை நிறைய இடங்கள்ல பண்ணிட்டேன், அது எவ்வளவு தவறுங்கிறத ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் நம்ம மீடியால சொல்றதை வச்சு நீங்களே ஒரு முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம அஜித் சார். அப்புறம் லாஸ்ட் எலெக்ஷன், அதாவது 2021 நடந்த எலெக்ஷன் அப்போ ஃபேன் ஒருத்தர் அஜித் சார் கிட்ட செல்ஃபி எடுக்க வருவாரு. அப்போ அந்த போனை புடுங்கி வச்சிருப்பாரு அஜித் சார். இந்த விஷயத்துல மீடியா ரொம்பவே செல்ஃபிஷா காட்டியிருக்கதாவும், நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துல போட்டோகிராஃபி நாட் அலோடுன்னு போர்டு இருந்தது, அதனாலதான் நான் போனை வாங்கியிருப்பேன், இதை வந்து மீடியா ரொம்பவே தப்பான நோக்கத்துல நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி காட்டியிருக்கதாவும் சொல்லிட்டு எலெக்ஷன் அப்போ எந்த ஒரு சினிமா ஆக்டர்ஸ் ஓட்டு போட வந்தாலும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கிற வரைக்கும் கேமராவை உள்ள தூக்கி காட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம்னு மீடியாவுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அண்ட் கண்டிப்பா 1 hour இருக்க அந்த இன்டர்வியூவை பாருங்க, நிறைய விஷயங்களை நம்ம அஜித் சார் ஷேர் பண்ணியிருக்காரு.